லெவல் போகும்போது 22,600 பிரேக் ஆச்சு அப்படின்னா 22,900 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அது மேபி கம்மிங் வீக்கும் வரலாம் ஆர் நெக்ஸ்ட் வீக் கூட வரலாம். ஆனால் ஒன்ஸ் எப்போ வந்து 22,600 ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணதோ அதுக்கப்புறம் 22,900லேருந்து 23,000 வரைக்கும் போகலாம். ஹாய், திஸ் இஸ் கார்த்திகா ஃப்ரம் கேஎம்இ கேபிட்டல் சர்வீசஸ். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டேட்டா நான் கொடுத்துருந்தேன். 22,600 பிரேக் ஆச்சு, ஸ்ட்ராங்காக பிரேக் ஆச்சு அப்படின்னா 22,900 23,000 ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வாரம் ஆல்மோஸ்ட் இந்த வீக்கோட ஹை 23,400 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. க்ளோஸ் வந்து 23,350ல இந்த வீக் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. வாங்க பார்க்கலாம் என்ன ரீசன்னால இந்த வீக் பாசிட்டிவ்ல மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எஃப்ஐஐயோட டேட்டா அண்ட் டிஐயோட நெட் இன்ஃப்ளோ செக் பண்ணலாம். எஃப்ஐஐ லாஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் நெட் இன்ஃப்ளோ 800 crores இந்த வீக் வந்து பிளஸ்ல இருக்கு. 800 crores வந்து நெட் இன்ஃப்ளோ வந்து பிளஸ்ல இருக்கு. டிஐஐ ஆல்மோஸ்ட் ரெகுலரா வீக் ஆன் வீக் வந்து டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க. க்ளோஸ் அபவுட் 7,000 crores வந்து இந்த வீக் வந்து நெட் இன்ஃப்ளோ இருக்கு. 7,000 பிளஸ் 800 க்ளோஸ் அபவுட் 8,000 crores இந்த வீக் வந்து நெட் இன்ஃப்ளோ. ஸோ ஏன்னா பைக்கும் செல்லும் பேலன்ஸ் பண்ணிட்டு நெட்டா நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 8,000 கோடி இந்த வீக் பர்ச்சேசிங் பண்ணியிருக்காங்க. அதனால மார்க்கெட் க்ளோஸ் அபவுட் 4%. நிப்டி 50 பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் வந்து பிளஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, இந்தியாவில் எப்படி ஆர்பிஐ நமக்கு வந்து பேங்க் எல்லாமே ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்றாங்களோ, ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து டிக்ளேர் பண்றது ஆர்பிஐ தான் டிக்ளேர் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூஎஸ்ல வந்து யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம்னு இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இன்ட்ரெஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறாங்க. என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. லாஸ்ட் வெனஸ்டே ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ப்ரீவியஸாக 4.5லேருந்து 4.25 வரும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இதனால என்ன நடக்கும்னா, யூஎஸ்ல இருக்கக்கூடிய பாண்ட்ஸ் அதனோட ஈல்டு ரெடியூஸ் ஆகும். அப்போ ஈல்டு ரெடியூஸ் ஆகும் போது டிஃபால்ட்டாக அந்த பாண்ட்ஸை வந்து செல் பண்ணிட்டு அதுலேருந்து ஃபண்டை எடுத்துட்டு ஸோ வேர்ல்டு லெவலில் எந்தெந்த கண்ட்ரியில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ டிஃபால்ட்டாக வந்து இந்தியா ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ மார்க்கெட்டும் வந்து ஓரளவுக்கு ஒரு 15 to 20% டவுனாக இருக்கிறதுனால ஸோ எகெயின் 6 மந்த்துக்கு அப்புறம் எஃப்ஐஐயோட இன்ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிருக்கு. தேர்ட் பாயிண்ட், நம்ம ரெகுலராக நம்ம டெய்லி பார்த்துட்டே இருப்போம், நம்மளுடைய ருபி வந்து வீக் ஆகிட்டு இருக்கு. யூஎஸ்டிக்கு அகெயின்ஸ்டாக வந்து டே பை டே வீக் ஆகிட்டே இருக்கு. லாஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 88 rupees வரைக்கும் டச் பண்ணுச்சு. பட் இந்த மந்த் இப்போ நம்ம ட்ரேட் ஆகிறது ஆல்மோஸ்ட் 86ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 2 ரூபாய் வந்து இந்த 1 மந்த்ல வந்து நம்மளுடைய ருபி வந்து ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. ஓகே, இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, எஃப்ஐயோட ஃபண்ட் வந்து இன்ஃப்ளோ வந்தது தான். ஏன்னா டிஃபால்ட் வந்து நம்மளுடைய கரன்சி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்டரோட ஃபண்டு இன்ஃப்ளோ உள்ள வரும்போது டிஃபால்ட்டா நம்மளுடைய கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதனால நிறைய பிளஸ் இருக்கு. ஓகே, ஏன்னா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கரன்சி வந்து ஸ்ட்ராங் ஆக நமக்கு வந்து பர்ச்சேசிங் பவரும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். இதனால இன்னும் மார்க்கெட்ல வந்து இன்ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஐஎன்ஆர் ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா இன்னும் எஃப்ஐயோட ஃபண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இது வரைக்கும் நம்ம வந்து இந்த வீக் மார்க்கெட் ஏன் வந்து பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து பாசிட்டிவா பிரேக் ஆச்சு அப்படின்னா 23,600 பிரேக் ஆச்சுன்னா 23,900 லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. 23,900 to 24,000 வரைக்கும் போகலாம். போஸ்ட் மார்க்கெட் நெகட்டிவ் லெவல் இருந்துச்சு அப்படின்னா 2300 பிரேக் ஆச்சுன்னா 22,800 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எந்த லெவலில் க்ளோஸ் ஆக போகுது, என்ன நடக்குது அப்படின்ட்டு.